மட்டார் மட்டார்னு இந்த அடி ஓட்டு அடிக்கிறீங்க. ஆனா அந்த நாடகத்துல இந்த காசை வாங்குறதுக்கு எந்த வேஷம் போட்டுடலாம், இந்த பொம்பளை வேஷம் போடுறது மட்டும் ரொம்ப சிரமம். ஒரு வக்கட்டு பந்த வச்சா ஒரு வக்கட்டு எவ்வளவு, 2 வக்கட்டும் சேர்த்துக்கு தமுக்குனா 3 கொக்கி புடுங்குது. நான் என்ன செய்கிறது, என்னத்தை சொல்ல. பொண்ணா பிறந்ததுக்கு நம்ம சேண்டலை வட்டியில மண்ணா பிறந்திருக்கலாம். 4 பேர் உழுதாவது தண்ணி வச்சிருப்பாங்க. எல்லாரும் பிறக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் பொண்ணா பிறந்தேன். என்ன பெத்த தாயா? ஆமா, பெத்த தாய்தான். பொண்ணா பிறந்து எனக்கு நடந்தது மாதிரி எந்த பொம்பளைக்கு நடக்கக்கூடாது. உங்க அப்பா என்னைய சேர்த்திருக்காரு. எதுக்கு? வேலைக்கு சேர்த்திருக்காரு. வேலைக்கா? ஆமாங்கம்மா. நல்ல வேலை, ரொம்ப அழகா இருக்கீங்க. எந்த ஊர் நீ? நான் காரியவட்டி பக்கம். காரியவட்டி பக்கம்? ஆமாங்க. உன் பேர் என்ன? என் பேர் அழகான பேருமா. என்ன பேரு? சொன்னா எதுவும் நினைச்சுக்கிற மாட்டேன். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டேன். பூச்சி மருந்து. பூச்சி மருந்தா? ஆமாங்க. இப்படி இல்லாம பேர் வைப்பாங்க. வச்சிருக்காங்க. அம்மா பேரு குருண மருந்து. அப்பா பேரு யூரியா. அண்ணன் பேரு சல்பட்டு. தம்பி பேரு பொட்டாஸ். என்ன குடும்பம் இது? ஒரே குடும்பம். இந்த பேர் நல்லா இல்ல. ஏமா? நான் உனக்கு ஒரு வேற பேர் வைக்கிறேன். நல்ல பேரை வைங்க. அந்த பார்க்கும் பொழுது சரிங்க. அப்படியே நம்ம மதுரை மீனாட்சி அம்மனே இறங்கி நடந்து வந்த மாதிரி. அதுதான் புது மண்டபத்துல 3 வருஷத்துக்கு முன்னாடி தீ பிடிச்சது. அப்படி சொல்லாதே. ஏமா? அழகா இருக்கிற தெரியுமா? அப்பா என்ன சொன்னாங்க? அப்பா கருவாட்டு குழம்பு சுட வச்சு கொண்டு வர சொன்னாங்க. கத்திரிக்காய் போட்டு வச்சா இன்னும் நல்லா இருக்கும். அம்மா வாங்க. அப்பா வந்து கண்ணு கட்டுமா காத்து காவலுக்கு போச்சுன்னா பத்தியா காவலுக்கு போக சொல்லிக்கிற மறந்துட்டோம். ஆமாங்க. 1000 சிறந்த கோயிலும் இல்லை, தம்பி பொண்டாட்டிக்கு ஒண்ணுமே இல்லை. 1000 முறைமை பெருமைகள் இல்லை, அண்ணன் பொண்டாட்டிக்கு எதுவும் இல்லை. நீ பொம்பளை பேசாது. அன்னை தந்தை அன்பின் இல்லை. அப்படி பேசிக்கிட்டே இடத்துக்கு வந்தோடனே என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு எப்படிமா இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு இந்த லைட்டை 2-3 லைட்டை மாட்டினதுக்கும் இந்த 2 பந்த உள்ள வச்சதுக்கும் எரிச்ச மச்சிராத்தியா இருக்கு. அப்படி பேசக்கூடாது. பெண்கள்லாம் அடக்க ஒடுக்கமாக இருக்கணும். அடக்க ஒடுக்கணும்னா சுடுகாட்டுல தான் போய் பாக்க. பெண்களுக்கு உண்டான குணங்கள் என்னன்னு சொல்லு பாப்போம். அச்சம், மடம், ஞானம், பைப்பு. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு.
பைப்பு. பா. நீ சொல்லு. பைப்பு. பா. 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 ஈ. ஈ. சொல்லி கொடுங்க. சரிங்கம்மா. பா. பா. ஈ. ஈ. எப்போ போ. பயிர்ப்பு. பைப்பு. அதனால இடத்துக்கு வந்தோடனே கால் பார்த்தா இடத்துக்கு வந்தோடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமாங்கம்மா. எப்படி இருக்கு? தரணி போற்றும் தரணி போடுங்க. 2 பேரும் நிலிப்பாட்டுற மாதிரி ஒரு போடு போடுங்க. கிச்சிலி சம்பா குத்தி எடுத்து முச்சு குழம்பு ஒரு நிமிஷம். என்ன ஒரு நிமிஷம் 2 நிமிஷம்? ஐயோ அம்மா தேவையில்லாத ஒரு வேலை பாக்குறீங்கம்மா. என்னம்மா? அப்பா என்ன சொன்னாரு? அவர் வாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போறாரு. ஆடி பாடித்தே நம்மளை எல்லாம் பறவைகளை வரட்ட சொன்னாரு. நேரம் ஆயிடுச்சு. அம்மா வர வேண்டியவங்க வரணும். காலையில 8 மணி வரைக்கும் கூட நாடகத்தை நடத்துவோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஊரு காசு என்ன நோகாம வாங்கிட்டு போறது சும்மா வரக்கு பள்ளி ஆரஞ்சு விடாத கூட கை தட்டுக்க. ஐயோ என்னை நம்பாதீங்க. என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. சும்மா கிடையாது. அம்மா எங்க வர்க்கம் கூட ஆம்பளைகள் கூட கொஞ்சம் பேர் தான் தட்டுறாங்க. உங்க தாய்மார் ஏத்தா வள்ளியம்மா ஆடணுமா வேணாமா? கை தட்டுக்க நீங்க ஜோரா பாத்தீங்களாமா? அதான் 6000 ரூபா காசு சும்மா வரும். ஏதோ தெரிஞ்சல நோகாம வாங்கிட்டு போலாம். கூடலூர் குண்டிமல்லி
மிகப்பெரிய புனிதமான தவமுனிவர்கள் வரக்கூடிய இடம். சில சமயம் தலைக்கணம் பிடித்தவர்கள் கூட வரக்கூடிய இடம். யார் வந்தாலும் சரி தக்க மரியாதை கொடுத்து வரவேற்பு கண்டிப்பா. மாமா என்னடி போயிட்டு வரட்ட. ஏய் என் கூட பேசாத. ஏமா நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு உன் முகரையிலே விழிக்க மாட்டேன். ஏய் அத சொல்லியே தீருவேண்டி. அப்படி என்ன உங்களுக்கு என்ன அப்படி என்ன? முந்தானத்துக்கு வீட்டுக்கு வர சொன்ன இல்லடி? ஆமா வர சொன்னையா இல்லையா? சொன்னேன். அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, நல்லா உட்கார்ந்து ரசிக்கிறீங்க. தம்பி எல்லாரும் கவனிச்சு கேளுங்க. இவதெல்லாத்தையும் நான் காதலிக்கிறேன். முந்தானத்து வீட்டுக்கு வர சொன்னா அத்தா நீங்க நல்லா கேட்டுக்க, ஒரு பொம்பளை எப்படி இருக்கான்னு வீட்டுக்கு வர சொன்னாலேன்னு சொல்லி காரியா வீட்டுல மிச்சரு சேவு 4 முழம் மல்லிகைப்பூ அல்வா அல்வாலாம் வாங்கிட்டு போறேன். வீட்டுக்கு போய் 2 கட்டப்பை நிறையா. சரி வீடு பூட்டி இருந்துச்சு. சரி கதவைத்தானே திறந்தேன். கதவை திறக்கிறேன் 4 பேர் டவுசரை கையில எடுத்துட்டு ஓடுறாங்க. நீங்க தப்பா பாத்திருக்கீங்க. என்ன ஓடுனது 4 பேர் தான். ஆமா, ஆனா டவுசரோட ஓடுனது 3 பேர் தான். ஒருத்தர் நீங்க வந்த அவசரத்துல உங்களை பார்த்ததும் பயத்துல டவுசர் அங்கேயே ஓட்டு போயிட்டானா? அப்ப அந்த டவுசர் எங்க? அடி போடி நாதாரி முண்டே. திருமலை படியேறி வருவோம் பயனில்லையே செய்த பாவங்கள் தீரவே பலியில்லையே அருள் திருவேங்கடமும் திருவேங்கடம் பாராயணம் நடக்காவும் கருவில்லையே வாமிலும் செத்து
நமோ நாராயண. இந்த புவியானது அத்திப்படங்கள் உடையது. அதொடங்கிய வித்துக்கள் கொண்டு அமைந்துள்ளது அண்டங்கள். இந்த அண்டங்கள் 1008 கூடியது ஒரு புவனம். இப்படி 2214 புவனங்கள் கூடியது ஒரு சாகரம். சாகரமா? சாகரம் என்றால் என்ன? சாகரம் என்றால் கடல் என்று அர்த்தம். இது போன்று 7 கடல்கள் கொண்டது ஒரு பதம். பதமா? பதம் என்றால் என்ன? பதம் என்றால் சொல் அல்லது வார்த்தை என்று வரும். இது போன்று 814 வார்த்தைகள் கொண்டது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் அடங்கியிருக்கும் 1271 கோடியை 62,94,976 அண்டங்களிலும் என்னை அறியாத விலை கிடையாது. காரணம், நாரதர் வந்துவிட்டால் அமைதியின்றி கழகத்தின் புழுக்கம் ஆரம்பமாயிற்று என்றானே அர்த்தம். இருந்தாலும் என்னுடைய கழகம் உலக நலனுக்காக வலிமைக்கு வழக்கில்லை என்று எளியோர் கணிந்து வரும் சமயம் அதற்கு வழக்குறைத்து எளியோரின் நலன்காமணி கழகத்தின் விளைவாகும். இது அறிந்தவர்களும் தேவாதி தேவர் முதல் மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய சிவன், பிரம்மா, விஷ்ணு என்ற மூவருமே என்னை கண்டால் அஞ்சல் அணுகுவர். நாரதர் கழகம் நன்மைகள் முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும். இப்படி தினசரி ஒரு கழகமாவது செய்யாவிடில் என்னுடைய சிரசானது 1008 இது எனது தமையின் தக்கரிட்ட சாபம். அந்த சாபம் என்னை பற்றிக் கொள்வதால்தான் நான் இன்னும் ஓம் நமோ நாராயண நமோ, ஓம் நமோ நாராயண நமோ, அது ஓம் நமோ நாராயண நமோ என்னும் தாரக மந்திரத்தை என்னுடைய ஜீவ ஆதரமாக கொண்டு வாழ்ந்து வருகின்றேன். இந்த அதிகாலையில் எனது நித்திய கிரமாஷ்டம் முடித்துவிட்டு அங்கிருந்து நேராக கைலாயம் சென்று அங்கே ஆனந்தமாக தனது பூத கணங்களுடன் சித்திரமும் வீட்டிற்கக்கூடிய உமா மகேஸ்வரனை கண்டு அவர்களின் ஆசையும் பெற்று அதன் பின் இன்று என்னுடைய தொழிலுக்கு ஆரமாக எப்பொழுதும் தந்தைகள் வெள்ளிமலை சாரலே வந்து கொண்டிருக்கின்றேன். ஆஹா, கதிரமதியமாகி கடந்து விட்டதனால் இவளை கழகம் நடத்துவதற்கு கொண்டு வருகை விடவில்லையே. காண மண்டபகருக்கும் வினைகள் தீர வேண்டும் என்றால் அந்த விநாயகனை நினைக்க வேண்டும். அவனை முகத்தோன் 5 கரத்தோன் அந்த வேழமுகத்து விநாயகர் நினைத்து விட்டால் நடக்க வேண்டிய காரியங்கள் அத்துணையும் நிச்சயம் நிறைவேறும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அந்த கணபதியை தொழுதுவிட்டு பிறகு மற்றதை பற்றி யோசிக்க பிள்ளையா துணி போட்டு எழுதிடுவோம், எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். பிள்ளையா துணி போட்டு எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். அல்வோம் பழனிவோம் தொல்விடுவோம், அல்வோம் பழனிவோம் தொல்விடுவோம். ஆறில் துயில் போடி பருவதனையா பிள்ளையா துணி போட்டு எழுதிடுவோம், எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். வேலமுகவும் கொள்ள வடிவது மகா வேலமுகம் கொண்ட வடிவானவள் மகா விசுவித்தீரங்க திருவேணியை பாடும் இருக்கின்றவள் நாம் படிப்பதற்கு அறிவல் பிள்ளையா துளி போட்டு எழுதிடுவோம், எந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். கண் கண்ட முதலில் காப்பியவன் காண என்னும் இடத்தொகையே கண்ண
வேண்டி தொழுது விட்டோம். இன்றைய கழகத்திற்கான உபாயமும் கிடைத்து விட்டது. இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு சிறப்புகரமாக இருக்கிறது தெரியுமா? ஆக புத்துக்குழுக்கு பூஞ்சோலைகளும் தொங்கி வலியும் நீரோடைகளும் பாய்ந்தோடும் ஆறுகளும் பாடிக்குடா போன்ற பறவைகளும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? அடடா, சிதறிவிடும் அருவி, சில்லென்று வீசும் தென்றல் காற்று இதயத்தை இதமாக தொட்டுச் செல்கின்றதே. எப்பப்பட்ட மகத்துவ புண்ணிய பற்றி வர்ணித்தால் எப்படி இருக்கும்? வந்து பார்க்கலாமா? நதியோரம் நாடல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடுது மெல்லே நடந்தோம் சொல்ல நதியோரோ என்று சொல்ல நதியோரோ நாடல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடுது மெல்லே நானந்தமானந்தம் என் சொல்லே மலையை மூடுவதென்று பாட்டிரையின்றி மூடுவதென்று மழையை மூடுவதென்று புயல்தானோ புயல்தானோ புகிர்ந்தாரோ கைகளில் அல்ல அடியோரோ லலலா 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 லுலுலுலு 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 ஓரா இவன் தேவதை அட்டோ உள்ளுவதென்று நெஞ்சை அள்ளுவதே. ஏ இந்தா ஏ அம்மா ஏ அம்மா ஏ அம்மா நீரை தோட்டம் இவன் தேவதையாட்டம் உள்ளுவதென்ன நெஞ்சை எள்ளுவதென்ன பனி தூங்கும் பசுப்புள்ளே பனி தூங்கும் பசுப்புள்ளே ஏன் சக்கரக்காரி இருக்கு ஏன் சித்திர புத்தி இருக்கு ஏன் மீண்டுமா நான் மீண்டும் ஆடி என் கை அல்லே ஓடு ஓடு ஒன்று நாளம் கொண்டு நாட்டியமாடி கைதட்டி உள்ளங்களுக்கு நன்றி. எப்பேற்பட்ட ஒரு சிறப்பு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். காலதாமதம் காரியத்திற்கு கெடு என்று சொல்வார்கள். ஆகையால் கொட்டை பார்க்கும் குடி பார்க்கப்படுகள் பட்டை பார்க்கும் தேர்வாகும் பாகுமற்ற நெஞ்சே நாரணனை கண்டுகளை பார்க்க. நாரம் என்றால் நேர், பயணம் என்றால் உறைவிடம். அன்பிற்கு உருவமான எம்பெருமான் ஸ்ரீ நாராயண மூர்த்தியின் அவதாரத்திலே அவனது ஆனந்த கண்ணில் உதயமான அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்னும் மங்கிர்கள் சூர சம்ஹாரத்திற்கு பிறகு தேவ சேனாதிபதியான எம்பெருமான் மிருகவேலன் அந்த அமிர்தவல்லியை தென்பரமிடத்தை வைத்து திருமணம் கொண்டான். சுந்தரவல்லியோ அரூபமாக காட்டில் ஐந்து திரைந்து மான்பெற்றில் கருவாகி மாயட வடிவமாகி வள்ளியாக பிறந்து வனத்திலே திணை காத்து எல்லாம் வல்ல முருகனுக்காக 6 தவங்கள் வாழ்க, 6 முகம வாழ்க, பிற்பகை சனிவல் வாழ்க, குக்குர வாழ்க, செவரை மைய வாழ்க, மாசலாம் அணிய வாழ்க என வாழ்த்தி வணங்கி அவரோடு இணங்கி நல்லபடியாக வாழ்க்கையை பேரும்படுத்தும் நோக்கத்திற்காக அந்த பெண்மணியால் இங்கே ரசித்தரு தனித்தரு வெளித்தரு என்று விரதம் மருந்து பார்த்திருக்கிறது. அவள் எப்படிப்பட்ட மதம் இருக்கிறார் என்று சற்று எண்ணி பார்க்கலாமா? பிரம்மதேவனுக்கு எத்தனை மகன்? படைத்திருக்கிற எல்லாருமே பிரம்மனுக்கு மகன் தான். இருந்தாலும் முதல் படைப்புல சனதர் சனந்தர் சனாதனர் சனத்குமாரன் என்று சொல்லக்கூடிய 4 பேர். அதற்கு பிறகு 10 பேர். அதுல நானும் ஒருத்தன். சனத்குமாரன் சனத்குமார். அதுல
இந்த சனத்குமார் என்று சொல்லக்கூடியதான் மறுபிரிவில் முருகனா அவதாரத்தை மறு ஒரு காரணம் இருக்கு. ஆமா இருக்கட்டும். இருந்தாலும் அதே வாராண்டி வாராண்டி வில்லண்டி ஒருத்த என் மீது எய்வானம்மா அம்மம்மா ஏதேதோ சொல்வானம்மா. அதே வாராண்டி வாராண்டி வில்லண்டி ஒருத்த என் மீது எய்வானம்மா அம்மம்மா ஏதேதோ சொல்வானம்மா. நன்றி 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 நன்றி. எடுப்பு என்று சொன்னால் அதற்கு ஒரு எதிர்ப்பு தேவை. இவள் அதற்கேற்ற பாவை இங்கு யாராவது செய்கிறார்களா சேவை என்று எதிர்பார்த்து அதன் பிறகு அந்த கழகத்தை துவங்கலாம். பெரிய கொள்ள கூட்டமே உள்ள நீங்க சொல்லலாமா? மனதை கொள்ளுகின்ற கூட்டம். ஆகா, ஏகப்பட்ட கூட்டம், எப்பப்பட்ட கூட்டம், அழகான கூட்டம், அன்பான கூட்டம், அதுவும் அமைதியான கூட்டம். அற்புதமான கானம். இதை கேட்டவுடன் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம். அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம். இந்த இன்னிசை கேட்கும் பொழுது துள்ளாதவரும் துள்ளும் என்பதற்கு எல்லளவும் சந்தேகமில்லை. இருந்தாலும் இந்த இன்னிசை பாடுகின்ற வள்ளி அகப்பட்டவள் எப்படி காத்துக் கொண்டிருக்கிறார் என்று சற்று எண்ணி பார்க்கலாமா? ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்திய வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா அடி அத்தி பண்ண சேகப்பா அத்தமகப்பா. ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்திய வந்தாலும் உன்னை கண்டு சிரிப்பா அத்தி பரப்பா ஓடே வெள்ளக்கார பொண்ணு இந்திய வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா
உலகில் இருக்கு விருந்து நடு சாமத்தில் இருக்கு சங்கதி நன்றி 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 ஒரு அளவாய் சரிகை கிரிகை ஞான யோகம் என்று சொல்லக்கூடிய சதுர வேதத்தின் கூட்டி இந்த கானகத்திற்கு உரியவள் தான் தரப்பதனை காட்டி அதோ அதோ அந்த பரன் மீது அமர்ந்திருக்கின்றால் ஒரு சீமாட்டி அன்னவனை காண வேண்டும் பெற்றேன் அதற்கு செல்வேன் அவளுக்கு அந்த கூட்டேன் அதற்கு முன் பூலோகம் புகர்லோகம் தனலோகம் தமிழோகம் நித்தியலோகம் சத்தியலோகம் மகர்லோகம் என்று சொல்லக்கூடியது மேல்லோங்கள் 7 அதலம் விதலம் சுதலம் தராதலம் ரசாதலம் மகாதலம் பாதாளம் என்று சொல்லக்கூடியது கீழ்லோகங்கள் 7 ஆக 14 உடம்புல பெண்கள் வரும் இந்த வள்ளியை கண்டால் மயங்குள்வர்கள் என்பதற்கு எல்லளவும் சந்தேகமில்லை. என்ன அழகு, எப்படிப்பட்ட அழகு என்று எண்ணி பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட அழகுடைய இந்த வள்ளியை அந்த இறைவன் எப்படி படைத்திருப்பான் என்று சற்று எண்ணி பார்க்கலாம். நிலவு ஒரு பெண்ணாகி உணவுகின்ற அழகோ, நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ.
இந்த மண்ணில் இருப்பது மகத்துவம் அல்ல. கந்தேஸ்வரம், மகேஸ்வரம், கைலேஸ்வரம், அதற்கு அருகாவில் உள்ள கந்தபுரம் அமைந்து படை, குடி, கூழ், அமைச்சு, அரண், நட்பு ஆகிய ஆரையும் பெற்று எல்லாம் உள்ள முருகன் வருவதை பார்த்தால் அது உள்ளவா பெருமை. அந்த பெருமை விடுத்து இந்த பெண்மை தனிமைகள் இருப்பது எவ்வளவோ தீமைகள் இருந்தது அப்படிங்கிற காரணத்தால மாதிரவரிகாவும் மானோடு வந்திருக்க மாதிரி வள்ளி கொடுவருடன் மங்கையின பூங்கால் வீழ்த்த மேலா மாதவத்தன முதத்தை கணியத்தேனை மணந்த தெய்வானை வாழ்த்து செய்வான் என்ற தெய்வந்தரை மனமுடித்த எம்பெருமான் முருகவேலன் இந்த வள்ளியை கடிமணம் புரியும் கால நேரம் வந்துவிட்டது. ஆகையால் இந்த பெண்ணுக்கு துணையாக யாரோ ஒரு ஆடவன் அங்கும் எங்குமாக உணாவித் திரிகின்றான். அவனை முதலில் சந்திப்போம். அதன் பிறகு நம்ம கழகம் பற்றி சிந்தி. நாசர் முகமது அன்பு அன்னார் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பதற்கு புறப்படுத்துகின்றார்கள். அன்பு உள்ளங்களுக்கு என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழுவின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. அதோ அந்த ஆடவன் வருகிறான். அவனை சந்தித்து விட்டு பிறகு மற்றதை பற்றி யோசி. எத்தனை தெய்வங்கள் மண்ணில் இருந்தாலும் தன் தாயின் பெருமையை போற்று பாடாத ஒரு நபர் யாருமே ஒரு பாடகராக இருக்க முடியாது. அன்பு உள்ளங்கள் சுரேஷ்குமார், ரமேஷ்குமார், தனபால் அன்பு உள்ளங்கள் தாயை பற்றி ஆத்தாவும் சேலை என்ற பாடல் பாட வேண்டும் என்று கேட்டுள்ளார்கள். அவர்களுக்காக ஆத்தா ஒஞ்சேலே அந்த ஆகாயத்தை போலே தொட்டில் கட்டி தூங்க தோழி கட்டி ஆடே ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதுபட்டு பார்த்தாலும் சேர்த்தனைக்க தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஆத்தா ஒஞ்சேலே போலே ஆத்தா ஒஞ்சேலே போலே தொட்டி கட்டி தூங்க தோழி கட்டி ஆட ஆத்தில மீன் முடிக்க அப்பனுக்கு தரதுபட்ட பார்த்தாடு கேட்டனைக்கு தோணும் செத்தாடு என்ன போத்த வேணும் செத்தாடு என்ன போத்த வேணும் ஆத்தா ஒன்னேலே நீச்சல் பழகியது கொஞ்சேலி அந்த பூஞ்சோழி புழலட்டி கிட்டு நீச்சல் பழகியது கொஞ்சேலி அந்த பூஞ்சோழி வெறுந்தர விரித்தல நான் பெருத்து கிடந்ததும் கொஞ்சேலி அந்த பூஞ்சோழி சக்கரையா இனிக்கும் அத்தா ஒன்றே ஆகாயத்தே போல அத்தா ஒன்றே கட்டி பழகியதோ ஆடி கட்டி மீட்டதுன்னா பழகியதோ ஆடி கட்டி மீட்டதுன்னா
மயிலிறத மனசுக்குள்ள வரணும் வெளுத்த சேலையில விளக்கு போட்டாயும் வெளுத்த சேல துணியில் விளக்கு போட்டா எரியும் ஆத்தாவும் போல தொட்டி கட்டி தூங்க தூணி கட்டி ஆடு ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு தனதுவத்த பார்த்தாலே சேத்தனைக்கு செத்தாடு என்ன போட்ட வேணும்னா செத்தாடு என்ன போட்ட வேணும்னா செத்தாடு என்ன போட்ட வேணும்னா செத்தாடு என்ன போட்ட வேணும். அன்பு சுரேஷ்குமார் அண்ணா அவர்கள், ரமேஷ்குமார் அவர்கள், தனபால் அவர்கள் இந்த தாயின் பாடலுக்காக 500 ரூபாய் அன்பளிப்படுத்தியுள்ளார்கள். அன்புள்ளத்திற்கு நன்றி, நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காட்டு மல்லி சாமியார் அங்கும் இங்கும் உளவாடி கொண்டிருப்பது போல தெரிகிறது. நம்ம சந்திக்காத சாமியார் கிடையாது. ஆனா இன்றைய தினம் வந்துள்ள சுவாமி சாதாரணப்பட்ட சாமி கிடையாது. அரசாங்கத்தால முனைவர் பட்டம் பெற்ற ஒரு நாடக ஆசிரியர், எத்தனையோ மாணவர்களை உருவாக்கியவர். இன்னைக்கு அவரை சந்திக்கணும்னா கொடுத்து வச்சிருக்கணும். வரட்டு என்ன விஷயம் இருக்குங்கிறத பார்ப்போம். ஆனா ராத்திரி 1:30 மணிக்கு மேல நான் கிறுக்காயிருவேன் அப்படிங்கிறது அந்த சாமிக்கு தெரியாது. வரட்டு பார்த்துக்கிடுவோம். கனகத்தில் நீங்க போயிட்டு வாங்க. கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா? ஆமாங்க. இப்படி கேக்குற நீ யாரையா? ஏன் நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்க? நீங்க சொன்னவங்க மாத்தாட்டு முதல்ல கொஞ்சம் சொன்னவங்க அப்பே விட்டு முதல்ல கொஞ்சம் ரொம்ப பேசினா சப்பு சப்புன்னு கொடுத்துரு. நான் அப்புறம் கொடுத்துருவேன். நம்ம அப்பா பேச கூடாது. நீங்க தப்பா பேச கூடாது. சரியில்லை உன் பார்வை. நீங்க ஏன் தெரியலாம் பாக்குறீங்க? கூட்டுக்குள்ள கூட போன வடின்னு வேறுவே. அதையும் பாப்போம். காலையில இருக்கு தீர்வு. உண்மையா? நீ சொந்தா 40 ரூபாய் போடுவே. போங்க. அப்புறம் இடங்கண்டா வருவேன். சரி. தம்பி. அண்ணே என்ன உங்க ஆத்தால அந்த படம் எங்க வந்து தம்பிங்கறியா? சின்ன பையனா இருக்கேன்னு சொன்னேன். பெரிய ஆளா இருக்கேன் நான் அண்ணேன்டேன். இன்னும் எது சொன்னாலும் ஏட்டிக்கு போடு. பேசதே செய்வேன். பேசுங்க. என்ன யாருன்னு கேக்குற? நீ யாருன்னு? நீங்க யாருங்க முத? அதத்தாயா நான் கேக்குறேன். என்ன கேட்டீங்க? என்ன யாருன்னு கேக்குறீங்கல்ல? ஆமா. நீ யாரு? நான் எங்க அப்பனுக்கு எங்க ஆத்தாளுக்கும் பிள்ளை. உங்க அப்பனுக்கு ஆத்தாவுக்கு பிள்ளையா? உங்க சித்தப்பாவுக்கு சின்னம்மாவுக்கு பிள்ளையா? உங்க பெரியப்பாவுக்கும் பெரியம்மாவுக்கு பிள்ளையா? அதை பத்தி நான் கேட்கல. சரி. நீ யாரு? என் மாமியாவுக்கு மாமனாருக்கு மருமை. ஓ மாமியாவுக்கு மாமனாருக்கு மருமைனா? உங்க அத்தைக்கு மாமனுக்கு மருமைனா? அதை பத்தி நான் கேட்கல. சரி. நீ யார்? அத கேக்குறீங்களா? ஆமா. என்ன கேட்டீங்க? நீ யாருன்னு? என் பொண்டாட்டிக்கு புருஷன். உன் பொண்டாட்டிக்கு புருஷனா அப்பாட்டிக்கு புருஷனா? அதை பத்தி நான் கேட்கல. சரி. நீ யாரு? என் பிள்ளைக்கு அப்பன். உன் பிள்ளைக்கு அப்பனா பையனுக்கு அப்பனா? அதை பத்தி நான் கேட்கல. சரி. நீ யாரு? நான் ஒரு மனுஷன். நீ மனுஷனா மிருகமா பறவையா ஊர்வனமா தாவரமா? அதை பத்தி நான் கேட்கலையா. சரி. நீ யாரியா? நான் ஒரு ஆம்பளை. நீ ஆம்பளையா இல்ல பொம்பளையா? ஆம்பளையும் இல்லாம பொம்பளையும் இல்லாம இருக்கக்கூடிய திருநங்கையா? அதை பத்தி நான் கேட்கல. நீ யாரு? நான் ஒரு காவலாளி. நீ காவலாளியா ஏவலாளியா ஏமாளியா கோமாளியா? அதை பத்தி நான் கேட்கல. சரி. நீ யாரு? காளியம்மாப்பத்தா. அது யாரு காளியம்மாப்பத்தா? அந்த சிவப்பு சேலை கட்டி முன்னாடி உட்கார்ந்து இருக்குல்ல, அது வந்துருச்சா? நான் யாருன்னு சொல்லுத்தான், நீயாவது சொல்லு. நான் இருக்கிறத புறான்னு சொல்லிட்டேன், மனுஷன் சொல்லிட்டேன், காவலாளின்னு சொல்லிட்டேன். அதான நான் ஒரு கடவுளா?
கடவுளா? அவர் ஓட்ட 175 ரூபா சரக்கு இப்பத்தி எனக்கு தெரியுது. நீதான் மாவீரனும். மாவீரன் இல்ல, ஒன்லி வெறும் வீரன். மாவீரரா? நான் இந்த இடத்துக்குரியவங்க. இந்த இடத்துக்குரியவனா? இந்த இடத்துக்கு சொந்தக்காரன் நான் தான். இந்த இடத்துக்கா? ஆமா. வரும்போது கொண்டீங்களா, போகும்போது தூக்கிட்டு போறீங்களா? கிடையாது, காலையில 6 மணி வரைக்கும் எங்க இடம். அதுக்கு உங்க இடம்ன்றீங்க. ஆமாங்க. அத்தாச்சி இருக்கா? வச்சிருக்கல. யாரு? அத்தாச்சியா? நீதானா? ஆண்டே வச்சு விளங்குடா குடும்பம். என்ன இதுக்கு முன்னால யாரு வச்சிருந்தா? எங்க அண்ணன் வச்சிருந்தாரு. அத்தாச்சியவா? ஆமாங்க. அதுக்கு முன்னால எங்க ஐயா வச்சிருந்தாரு. அடுத்த இடையில எங்க அப்பா கொஞ்ச நாள் வச்சிருந்தாரு. அத்தாச்சியா? ஆமாங்க. இப்படி மாத்தி மாத்தி வச்சிருந்தா கிழிச்சு போயிருக்குமாடா? கேசா கிழிஞ்சு வச்சு மேலூர் பெரிய ஆஸ்பத்திரி கொடுத்து தச்சு வச்சு. பெரிய ஆஸ்பத்திரி என்ன கொடுத்து வச்சிருக்க? நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்றீங்க? நான் அத்தாச்சி. நான் இந்த இடத்துக்கான ஆதாரம் காட்டுப்பட்டாவை கேட்டுக்கிட்டு இருக்கேன். காட்டுப்பட்டாவா இருந்தது, இப்ப செம்பு பட்டாவை மாத்தி வச்சிருக்கோம். செம்பு பட்டா மாத்திருக்கியா? அது எப்படி மாத்தி வச்சீங்க? அதுக்கு பேர் அந்த செம்பு பட்டா உன்னிடம் இருந்தால் ஏன் பட்டா, அதுவே என்னிடம் மாறி வந்தால் உங்க வட்டா. உன்னிடம் இருந்தால் ஏன் பட்டா, அது மாறி வந்தால் எப்ப? நாளை கழிச்சு மத்தியானம். உங்க வட்டாங்க. சரி, இப்ப இடம் பட்டாவெல்லாம் வச்சிருக்கீங்க? ஆமா வச்சிருக்கோம்ல. சொந்தக்காரன் நாங்க தான். காலையில 6 மணி வரைக்கும் நம்ம ஊர்தான். நீங்க யாருக்கு பிறந்தீங்க? இதுல என்ன சந்தேகம்? எங்க அப்பனுக்கு எங்க ஆத்தாளுக்கு மறந்து. எப்படி உங்க அப்பனுக்கு ஆத்தாலும் பாதி பாதியா? உங்க அப்பனுக்கு பாதி ஆத்தாவுக்கு பாதியா? இல்லங்க, எங்க அப்பா எங்க பெத்தது எங்க அம்மா தான். ஆனா பிறக்கிறதுக்கு காரணமா இது பண்ணது எங்க அப்பா. பிறக்கிறதுக்கு காரணம்னா என்ன? பிரசவம் பார்த்தாரா? பிரசவம் பார்க்கல, வயரை சொல்லி இருக்காரு. என்ன வயிறு? மைக் செட்ல போட்டுருக்காரு. அது தெரியல, அது பாடும். சரி, உடனே 10 மாசம் சுமந்து பெத்தது யாரு? பெத்தது எங்க அம்மா தான். சும்மா இருக்கையா? அப்படி ஒப்பனுக்கு பிறக்கல. அப்புறம் என்ன பக்கத்து வீட்டு முனியசாமிக்கு அவர்தான். யார் அது? எங்க அப்பா தான் போய் இது பண்ணாரு. இல்லையா, உன்னை 10 மாசம் சுமந்து பெத்ததும் எங்க அம்மா தான். அப்படி ஒப்பனுக்கு பிறக்கல. இப்பதான் கம்புக்கு வேலை வரப்போகுது. ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். என்ன நான் என்ன கேட்கிறேன் உனக்கு புரியுதா? புரியுதா? நல்லா புரியுதுங்க. நீ யாருக்கு பிறந்த? எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் பிறந்தேன். பாதி பாதியாவா? பாதி பாதியா இல்ல, பெத்தெடுத்தது எங்க அம்மா. அப்ப பெக்க வச்சது உங்க அப்பாவா? பிறக்க காரணமா இருந்தது எங்க அப்பா. என்ன காரணம்? எங்க அப்பா போய் எங்க அம்மா கழுத்துல தாலியை கட்டினாரு. தாலியை கட்டி 3 முடிச்ச போட்டு அன்னைக்கு ராத்திரி தாலியை கட்டினவளுக்கும் தாலியை வாங்கினவளுக்கும் முதல்ல ஒண்ணு வைப்பாங்க. அந்த முதல்ல நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் 10 மாசம் கழிச்சு நான் உருவாகி நான் பிறந்தேன். தாலியை கட்டினது யாரு? தாலியை கட்டினது எங்க அப்பா தான். தாலியை வாங்கிக்கிட்டது எங்க அம்மா. உனக்கு பத்திரிக்கை கொடுத்தாங்களா? பத்திரிக்கை கொடுக்கல. அப்ப நான் வெளிநாட்டுல இருந்தேன். வெளிநாட்டுல இருந்தியா? அப்ப நான் பிறக்கவே இல்லைங்க. ஓஹோ, சரி. இப்ப தாலி கட்டினாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. எத்தனை முடிச்சு போட்டாங்கன்னு சொன்னீங்க? தாலியில என்ன 3 முடிச்சு ஓடுவாங்க. இதென்ன உலக அதிசயமா? 3 முடிச்சு. முத முடிச்சு யாரு போட்டா? எங்க அப்பா போட்டாரு. 2வது முடிச்சு எங்க மூத்த அத்தை போட்டிருக்காரு. 3வது முடிச்சு 2வது அத்தை. சரி, முத முடிச்சு போட்டவங்க அப்பாவும் அம்மாவும் இங்க போனாங்க. முதல்ல ரவுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் சரி, முத முடிச்சு போட்டவங்க அப்பாவும் அம்மாவும் அங்க போய் நீங்க பிறந்தீங்களே. அப்ப 2வது முடிச்சு போட்டவங்க அத்தை அங்க போகல? அத்தை அன்னைக்கு கொடைக்கானல் டூர் போயிருச்சு. என்ன 2வது முடிச்சு போட்டவங்க அத்தை போயிருந்தா நீ அத்தைக்கு பிறந்திருப்பீல? அன்னைக்கு கொடைக்கானல் டூர் போயிருச்சுன்னு சொல்றேன். இல்ல நான் அது போனவன் போல வர முடியல, பசி கிடைக்கல, அங்கேயே படுத்துக்கிடுச்சு. அந்த அத்தை தான் அங்க படுத்துருச்சு. சரிங்க. 3வது முடிச்சு போட்ட இன்னொரு அத்தை, இந்த இளையத்தை. ஆமா, அதுவாது நீ அந்த அத்தைக்காவது பிறந்திருப்பேன். அதை கேட்காதீங்க, கேட்டாலே கண்ணு கலங்குது. ஏன் உனக்கு கண்ணு கலங்குது? இளையத்தை ஆடு மேய்க்க போனவன் போல முண்டை கிணறு தெரியாம வலிக்கி விட்டு உள்ள வந்து ஆராயணா அதுக்குள்ள போய் முடிச்சுட்டாங்க. அதனால அங்கேயும் போக முடியல. ஓஹோ, சரி. என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்? ஆமா. நீங்க யாரு? நாரத மகாமுனிவன். யாரு? நாரத மகாமுனிவன் என்று சொன்னேன். நாரதரா? ஆமா. என்ன வேலையா வந்தீங்க? இங்கு ஒரு கழகம் நடத்த வேண்டும். சந்தோஷமா இருக்கிற ஊர்ல சண்டையில் தூடுறதா? நான் அப்படி சண்டையில தூட மாட்டேன். வேற கழகம்? கால் வைத்தால் கழகம், நாட்கடந்தால் நன்மை, நடப்பதெல்லாம் நன்மைக்கே. அற்புதமான ஒளிபெருக்கி ஸ்ரீ அம்மன் வீரன் பட்டி. அற்புதமான ஒளிபெருக்கி, சூப்பரா வச்சிருக்காரு. ஆமா ஆமா. ஒரு நடிகருக்கு எப்படி வைக்கணும்? இப்படி ஒளி பெருக்கியா இருக்கணும். ஆமா, பெருக்கியாதான் நம்ம யாராவது சந்தோஷமா பாடிட்டு போயிடலாம், பேசலாம். எப்படா வெளியில போவோம்? ஒளி சுருக்கியாதான் என்ன ஆகும்? ஒளி சுருக்கியா இருந்தா நம்ம அங்க அங்க குளோண்டு. ஆமா, ஸ்ரீ அம்மன் பண்ணி வீரன் பட்டி. அற்புதமான ஒளிபெருக்கி ஒளிபெருக்கி நிலையத்தார்களுக்கு பாராட்டுக்கள். நன்றி 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 நன்றி. ஆமா, நாரதர் நீங்க. ஆமா, கழக தேவிகளாக்கும். ஆமா, அதைத்தான் இப்பொழுது இந்த உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஓ, இப்ப நாங்க கல்லறு சண்டை ஓட்டோம்னா நான் சொல்லால கழகம் செய்வேன். கம்பரு சண்டை ஓட்டோம்னா அன்பால சண்டை போடுவேன். கோவம் கொண்டா கத்தியை கூட எடுப்போம். நான் புத்தியால் அடிப்பேன். அதே கோவமான அருவால கூட எடுப்போம். நான் அறிவால் அடிப்பேன். எங்க கழகம் கூட ஆளுக்கு 4 அற அரைஞ்சாத்தே தீரும். என்னுடைய கழகம் சுபமாக முடியும். நற்கழகம். நற்கழக சாமியார் நீங்க தானா? உங்க அப்பா யாரு? பிரம்மா. யாரு? பிரம்மா.
ஆடானா இந்த வருவேன் அவர் மைந்தானா உங்களுக்கு என்ன பிரச்சனை? சும்மா அம்மாவுக்கு எத்தனை மகன் கேட்டாங்க, நான் சொன்னேன். அப்ப கவனிச்சீங்களா கவனிக்கலையா? அப்புறம் திரும்ப வா சொல்லியா ஊருக்கு ஒண்ணு வந்து சேர்ந்துருக்குற ஏதாவது இங்க யாரு ஒண்ணு வந்து பழைய போச்சு. உங்களை எல்லாம் விட்டுறாங்கய்யா. யாரு சொன்னது? நீங்க 12 மணிக்கு 1 மணிக்கு மேல வர்றீங்க. 10 மணிக்கெல்லாம் வந்து எம்பிட்டு சமாளிக்க. அது என்ன இது என்ன? இந்த காசை வாங்கிட்டு போய் நான் லோடு கட்டுறதுக்குள்ள என் பாதி உசுறு போயிருக்கு. நாராயணா. சரி சரி. அப்ப பிறமை மைந்தானா? ஆமா ஆமா. நல்ல மனுஷன். எனக்கு புள்ள வந்து ஏன் சட்டையும் போடாம ஒண்ணும் போடாம இப்படி தர்றீங்க? சட்டை செய்வதில்லை. அப்ப உங்க அப்பா எல்லாம் பயங்கரமா பச்சை சட்டை ஓட்டு வந்தாருன்னா பயங்கரமா வராப்புல நீங்க ஏன் இப்படி தர்றீங்கன்னு கேட்டு. எங்க அப்பா பச்சை சட்டை போட்டு பயங்கரமா வர மனுஷன்லயே ஒரு ஓவியமான ஆளு, தங்கமான ஆளுன்னா உங்க அப்பாவை சொல்ல. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் 10 ரூபா பையில இருந்து செலவழிக்க விட மாட்டாப்புல. எங்க போற? ஆமா. இதெல்லாம் நம்பணுமா? என்னங்க நானும் உங்க அப்பாவை இப்படிங்க ரொம்ப தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நம்பணும். உண்மைதான். உண்மை. ஆமாங்க. டேய் என்ன நீ யார சொல்ற? அவர் தானே சொன்னீங்க பிரம தானே? ஆமா. தெரியுமில்ல, தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் எப்படியா உனக்கு தெரியும்? நான் பார்த்தேன். பார்க்காம எங்க பார்த்த? சொன்னா நீங்க அப்புறம் சொன்னா கேட்டுக்கிறீங்களா? சொல்லு. நான் பார்த்தேன். எங்க பார்த்த? 3 நாளைக்கு முன்னாடி மேலூர் ஒயின் ஷாப்ல 1 கோட்டு வாங்கி ஆளு கட்டிக்கிட்டே அடிக்கிறேன். நாராயணா நாராயணா. மிச்சர் பாக்கெட் எல்லாம் குடிக்க மாட்டோம்டாப்ல. நார்த்தங்க அவரு வாங்கி கொடுத்து மோந்து வாத்துக்கிட்டே குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாப்ல. டேய் வேணும்டா போய் அவர்கிட்ட கேட்டுவாங்க. யாரடா சொல்ற? அவர்தான் லாரி டிரைவர் தானே. வேற எங்க அப்பா படைப்பு கடவுள்ரா. படப்புனா வைக்க கூலமா கள்ளப்படியா? அதாவது அமுக்கிறதா படப்புல இல்ல, படப்புனா படைப்பு கை போடணும். ஆமா. அப்படி என்னத்த படைக்கிறாரு? 4 வகை யோனி தோற்றம் 84 லட்சம் சீவராசிகள். ஓ, அப்ப எல்லாத்தையும் படிக்க உங்க அப்பா தான். எங்க அப்பா தான். மண்ணை படிச்சது என் தந்தை. என்ன படிச்சது? என் பிதா. புல் பூண்டு பூச்சி. எங்க அப்பா. ஆகாயத்தை படிச்சது. எங்க அப்பா. ஆலமரத்தை படிச்சது. எங்க அப்பா. அரச மரத்தை படிச்சது. எங்க அப்பா. வேப்ப மரத்தை படிச்சது. எங்க அப்பா. போஸ்ட் மரத்தை படிச்சது. ஏன் உங்க அப்பா கொத்தனால வேலை தெரியாதோ? எங்க அப்பா படைக்கல. எங்க அப்பா படைச்ச மனுஷன் படைச்சது. உங்க அப்பா படிச்ச மனுஷன் அதை படிச்சிருக்காரு. பரவாயில்ல. அப்ப எல்லாத்தையும் படிக்கிறது உங்க அப்பா தான். எங்க அப்பா தான். இந்த நாயை படிச்சது யார்? எங்க அப்பா தான். அதையும் விடல. டேய் கழுதையை படிச்சது எங்க அப்பா தான். யாருமா? ஒட்டகத்தை படிச்சது எங்க அப்பா தான். உங்க அப்பா தான். மாற்றம் கிடையாது. மாற்றம் கிடையாது. இந்த நாயை படிச்சது உங்க அப்பா தானே? எங்க அப்பா தான். இந்த நாய் ஏன் கார்த்திகை மார்கழியில ஒத்த நாயை 10 நாய் இழுத்துக்கிட்டே தெரியுது? உனக்கு கேட்கறதுக்கு வேற கேள்வி இல்லையாடா? ரொம்ப நாள் சந்தேகம். இங்க வர பூரா சிரிக்குதடா. இல்லங்க, அவங்களுக்கு சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது. அசிங்கம் கிடையாது. நீ கேட்டலாம் நான் சொல்ல முடியுமா? நானும் எத்தனையோ மிருகத்தை பார்த்திருக்கேன். அந்த மாதிரி மிருகங்கள்ல எந்த மிருகம் தெரியல. இந்த நாய் மட்டும் ஏன் இழுத்துக்கிட்டே தெரியுது? சும்மா வந்துகிட்டு 4 பாட்டை படிச்சுக்கிட்டு நாராயணா நாராயணா ஊர்ல 4500 ரூபா காசு சும்மாவா வரும்? எப்படியும் என்னை கேவலப்படுத்தலாம்னு பாக்குறேன். கேவல சொல்லுங்க. அதே இல்ல என்னை மாதிரி படிச்ச ஆளுகிட்ட ஒவ்வொரு நாள் மதுரை சங்கத்துல தான் படுத்து கிடப்பேன். நீ படிச்சிருக்கியா? அங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி 1300 ரூபாய்க்கு புக் வாங்கி படிச்சிருக்கீங்க. எப்படிடா? ஆமா. படிச்ச ஆளுகிட்ட விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சரி சரி. ஒரு விஷயம் சொல்லி கொடுப்பா, எனக்கு நல்ல கருத்துக்கு சொல்லி கொடு, கதை சொல்லி கொடு கேட்டீங்கன்னா சொல்லி தருவேன். சும்மா வந்து 4 பாட்டை படிச்சுட்டு கை தட்டு வாங்கினா அப்புறம் பெரிய ஆள் நினைப்போ பேசுங்க. நான் ஏன் இழுத்துக்கிட்டே தெரியுது? ஏய் அது ஏன்டா என்கிட்ட கேட்டு? எனக்கு சந்தேகமா இருக்கு. உங்க அப்பா படிச்சாரு, நீங்க தானே சொன்னீங்க. தெரியணும். ஏன்னா எங்க அப்பா படிச்சது தப்பாடா. காளியம்மா பார்த்தா சொல்ல சொல்லு. நான் ஏன் இழுத்துக்கிட்டு தெரியும்? அதுக்கு சந்தேகமா இருக்கு. ரொம்ப ஏன் அப்படியா? அவன் கேட்கறது நல்லா இருக்கு. அந்த கேள்வி நான் சொல்லலாமா? அதை சொல்லுதா சொல்லணும்ல. கேட்கிறவர்கள் பதில் சொல்லணும். ஆமாங்க, அவ்வளவுதானே. உண்மைதான். பதில் பதிலா? கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லல. பதில் தானே சொல்ல சொன்னேன். பதில்னு சொல்ல சொல்லல. அதுக்கு என்ன விளக்கம்னு கேட்கிறேன். ஓ, என்ன விளக்கம்? ஏன்னா படைச்சது எங்க அப்பா தான். சரிங்க. அதற்கான காரணம் எங்க அப்பா கிடையாது. ஏன்? அது ஒரு சாபம். என்ன சாபம்? என்ன சாபம் அப்படின்னா, மகாபாரதத்திலே பாண்டவர்கள் 5 பேர். சரி. தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இந்த 5 அழியா பத்தினியாக இருந்தக்கூடியவள் பாஞ்சாலியாகப்பட்டவள். 5 பேருக்கு பொண்டாட்டிய வாலியா பத்தினி. டேய் டேய், நல்ல குடும்பமா இருக்கும். ஒரு வருடத்திற்கு ஒருத்தரோட குடும்பம் நடத்துகிறான் என்றால் மீண்டும் தீக்குள்ளே இறங்கி விடுவாள். அக்னியில் இறங்கி விடுவாள். அக்னியில் இறங்கி திரும்ப வெளியில வரும்பொழுது புனிதத்தன்மையோட வெளியில் வருவாள். தன்னை சுத்தம் செய்து கொண்டு. அதனாலதான் இந்த புது உலகத்துல இந்த பாஞ்சாலி திரௌபதி அம்மனாக வழிபட்டு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சரிங்க. அவள் நெருப்பிலிருந்து வந்தவள். அப்படி 5 அழியா பத்தினியாக இருக்கக்கூடிய இந்த காரணம் இருக்கக்கூடிய காரணத்தினாலே இந்த 5 பேருக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்து, ஏன்னா ஒரு பெண்ணாலே ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே இந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிற காரணத்துக்கு அண்ணன் தம்பிக்குள்ள வந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். என்ன ஒப்பந்தம்?
ஒரு வருடத்திற்கு ஒருத்தர் குடும்பம் நடத்த வேண்டும். பாஞ்சாலியோட. ஆமா. சரிங்க. அப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும்போது யாராவது வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க தேசாந்திரம் போக வேண்டும், தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டும். சரிங்க. அப்பேற்பட்ட வகையிலே ஒரு நாள் தருமனும் பாஞ்சாலியும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இல்லத்திலே. சரி. அங்கே ஒரு அவசர நிமித்தத்தின் காரணமாக பீமனாகப்பட்டவன் வேகமா வந்துடுறான், வீட்டுக்குள்ள வந்துடுறான். வந்து பார்க்கும் பொழுது கணவன் மனைவி தர்மரும் பாஞ்சாலியும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்தான் தர்மராகப்பட்டவர். ஏடா இது, நம்ம வெளியில ஒரு அடையாளம் வச்சிருந்தோமே, அப்படி அடையாளம் இருக்கும் பொழுது இவன் எப்படி உள்ள வந்தான் அப்படி யோசனை பண்ணி பார்க்கின்றார். என்ன அடையாளம் அப்படி? அதை சொல்றேன். அப்ப தன்னுடைய காவலர்களை அழைக்கின்றார். காவலர்கள் வந்தாங்க. போய் நம்ம வெளியில அடையாளம் வச்சிருந்தேன், அதை காணோம். அடையாளம் மறந்தது தெரிஞ்சுதான் வந்திருக்க மாட்டான். அது எப்படி போச்சுன்னு தேடி பார்க்க சொல்லி காவலர்களுக்கு கட்டளையிடுகின்றார். அப்படி காவலர்களுக்கு கட்டளையிடும் போது காவலர்கள் தேடி பார்க்கறாங்க. அப்ப இந்த துப்பு கட்ட நாய் இருக்க நாயி சொல்லுவேன் ஐயா, இந்த வெக்கம் கட்ட நாய் இருக்க இல்ல யார பார்த்து கேக்குறீங்க? இந்த அறிவு கட்ட நாய்க்கு திங்கிறதுக்கு ஒண்ணும் கிடைக்கல. கையை எங்க ஏன் பக்கத்து நீட்டுறீங்க? கேட்டது யாரு? கேட்டது நான் தான் சொல்ல முடியும். கையை அங்கிட்டு நீட்டுங்க, ஏன் பக்கத்து இருப்பாங்க. அப்படி இந்த விளங்காத நாய் இருக்கே நாயி, சரி கோவத்தை வந்து பொறுமையா இருப்பேன். ஒத்த சிறப்பு போட்டுட்டு ஒத்த சிறப்பு போய் தூக்கி தட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. சரி. அப்ப சொன்னாங்க, வந்து சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த நாயை கொண்டு வாங்கடா அப்படி காவல் அங்கேயே அதை தேடிட்டு இருக்காப்ல. சரி. அப்படி அந்த நாயை கொண்டு வந்தாங்க. அப்பதான் தர்மனாகப்பட கொடுத்தால் சாபம். என்ன சாபம்? நானும் என் மனைவியும் சேரும் பொழுது என் தம்பி ஒருவன் பார்த்தான், இனிமே நீங்க கூடணும் நினைச்சாலே சேர்ந்தாலோ கல்லாலையும் கம்பாலையும் அடி கதவை சாத்து மாமா, கதவை சாத்து மாமா மாமா. எப்படியோ பிள்ளை பிறந்ததுதான் சரித்து தகவலை மட்டும் கொடுங்க. பார்த்தேன் இந்த பொழப்புலாம் சரியில்லைன்னு சொல்லி அவன் பொழப்புக்கு ஆட்ட பிடிக்கல. இது ராத்திரி நேரம், என் தூக்கத்தை காணா. சந்திரகுமார் அண்ணே, உன் வாழ்க்கையில முற்போகமும் விளையும். உள்ளதை இப்பதான் ஜாம்பராணி கம்பெனி ஓபன் பண்ணிருக்கோம். டீ கொண்டு வாங்க. இருவருக்கும் ஒரு சிறப்பான நல்லாசிகள் பள்ளி அழைத்து பார்த்தா தங்கச்சி ஓடியாரா வள்ளிக்கண்ணு அழகுல என்ன நினைச்ச
ஆண்டு காலம் நல்லபடியா இருக்கணும் மத்தான். வெள்ளிமலையில இருந்து வேடுவர் வர்றதுக்கு முன்னாடியே ஆமத்தா வர்றதுக்கு முன்னாடியே இப்ப ஒரு நஞ்சை புஞ்சைன்னு கடலை புஞ்ச சாமியார் ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு? நாரத மரிசி வந்திருக்காருத்தா. ஆமா நாரதர். என்னடா சொல்ற? நாரதர் தேவலோகவாசி நம்ம இடத்துக்கு எப்படி அவரே வந்திருக்காரு. ஐயோ, யாருடைய கண்களுக்கு தெரிய மாட்டாரு. ஆனா நம்மளை எல்லாம் பார்த்து ஆசீர்வாதிக்கணும்னு சொல்லி ஒரு அவன் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆமாத்தா. பெரியாருடைய தரிசனம் பாவ விமோசனம் பண்ணிட்டு இருக்காங்க. பெரியாரை காக்க வைக்கலாமா? உடனே அழைத்து வரங்க. கண்டிப்பாக வாங்க சுவாமி. வரவேணும் சுவாமி வரவேணும், வந்தமை வாழ்த்தி அருள் தர வேணும். வரவேணும் சுவாமி வரவேணும், வந்தமை வாழ்த்தி அருள் தர அரும்பி எதிர் விதித்து கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி கருத்தில் விடுத்த கண்மணிகை காவிய பொன்மணிகை. அருமையான வணக்கம், அழகான வணக்கம், அன்பான வணக்கம், இதமான வணக்கம், இனிமையான வணக்கம். இன்றைய வணக்கம் இந்த இடத்தை அலங்கரிக்கக்கூடிய அளவிற்கு அதி அற்புதமாக இருக்கிறது. இருந்த போதிலும் ஒரு தாயை எப்படி வணங்க வேண்டும், ஒரு தந்தை எப்படி வணங்க வேண்டும், ஒரு குருவை எப்படி வணங்க வேண்டும், ஒரு தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும், வரக்கூடிய விருந்தர்களை எப்படி வணங்க வேண்டும் என்பதற்கெல்லாம் வரைமுறைகள் இருக்கின்றது. என்னடி சொன்னால் ஒரு கரும்பு எடுத்துக்கொண்டோமானால் அந்த கரும்பிற்கே 3 வித சுவை கொடுத்திருக்கிறான். முதற்கடி கசப்பு, நடுக்கடி இனிப்பு, கடைசிக்கடி உப்பு. இப்படி ஒரு கரும்பிற்கே 3 வித சுவை கொடுத்திருக்கும் பொழுது என்னை வணங்கி வரவேற்றிருக்கின்றாய். தாயாக நினைத்து வணங்கினாயா, தந்தையாக நினைத்து வணங்கினாயா, குருவாக நினைத்து வணங்கினாயா, தெய்வமாக நினைத்து வணங்கினாயா, அல்லது விருந்தனாக நினைத்து வணங்கினாயா என்று தெரிந்து கொள்ளும் வகையிலே வரத்திலேறி